மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்குற டாபிக் என்னன்னா, இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாருமே கேட்கக்கூடியது, நான் என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு. ஆக்சுவலா என்னன்னா, அவங்களுக்கு முக்கியமா நான் சொல்ல வேண்டியது, காலையில் நேரத்துல என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்றத கண்டிப்பா நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்த நீரிழிவு நோய் இருக்கிறவங்க காலை நேரத்துல உணவு விஷயத்துல என்ன சேர்த்துக்கலாம் என்ன சேர்த்துக்க கூடாது. ஏன்னா அந்த நாள் முழுக்க அவங்களுக்கு எனர்ஜியையும் அவங்களுடைய பிளட் சுகரையும் மெயின்டைன் பண்றதுக்கு இந்த மாதிரி உணவுகள் தவிர்த்தா நல்லது. இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியம் அப்படின்றத பார்க்கலாம். முக்கியமா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நீரிழிவு அப்படின்னாலே நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா குளுக்கோஸோடைய ப்ரொடக்ஷன் வந்து அதிகமா இருக்கு. ஆனா அதுக்கு தேவையான இன்சுலின் சுரக்கல. இல்ல இன்சுலின் இருக்கு. ஆனா அது குளுக்கோஸை எடுத்துக்கிற அளவுக்கு தன்மை இல்லாம இருக்கு. ஸோ இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம எடுத்துக்கிற உணவு எப்படி நம்ம உடம்புக்கு ஜீரணம் பண்ணி அதை வந்து குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இப்போ அந்த உணவுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் கார்போஹைட்ரேட். ஸோ சிம்பிள் கார்போஹைட்ரேட்டா இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த கஞ்சி, கூழு, இட்லி இந்த மாதிரி கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகள். அப்போ இந்த மாதிரி கஞ்சி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு சட்டுன்னு டைஜஸ்ட் ஆகும். அது வந்து நமக்கு அந்த கார்போஹைட்ரேட் பிரேக்கப் ஆகி அது வந்து நமக்கு சுகரா கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா அந்த குளுக்கோஸ் யூட்டிலைஸ் ஆயிடுச்சுன்னு வைங்க, இம்மீடியட்டா அவங்களுக்கு பசி எடுக்கும். திடீர்னு அவங்களுக்கு அதனாலதான் அவங்களுக்கு அதிகமா பசி எடுக்கிறது, டயர்ட் ஆயிடுறது, ரொம்ப அந்த நடுக்கம் எல்லாம் வர்றதுக்கு காரணம். ஸோ அப்ப இந்த மாதிரி உணவு காலையில எடுக்கிறத தவிர்க்கணும். ஸோ இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓட்ஸ் கஞ்சி குடிக்கலாமா, மில்லட்ஸ் கஞ்சி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலா மில்லட்ஸ் எடுக்கும் போது நல்லது. ஆனா அந்த மில்லட்ஸை நீங்க வந்து இந்த சிறுதானியங்கள் தான். சிறுதானியங்களை நீங்க கஞ்சியா எடுக்கிறதுக்கு பதிலா அடையாவோ களியாவோ நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஸோ தோசை அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். அதிகமா ஃபைபரோட சேர்த்து நம்ம எடுக்கும் போது அது நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட்டி எஃபெக்டை கொடுக்கும். அப்ப சீக்கிரமா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பிரேக் டவுன் இல்லாம அது இந்த சுகரா கன்வெர்ட் ஆகாம ஈஸியா உங்களுடைய டைஜஷன் வந்து முடிஞ்சிட்டு உடனே சுகர் ஸ்பைக் ஆகாம நமக்கு மெயின்டைன் ஆகிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ காலை நேரத்துல இந்த மாதிரி கஞ்சி எல்லாம் குடிக்கிறத கண்டிப்பா நம்ம அவாய்ட் பண்ணணும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா இந்த புரோட்டீன் நம்ம எடுக்கும் போது அது நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும்னாக்கா, நம்ம புரோட்டீனோட சேர்த்து கார்போஹைட்ரேட்டும் எடுக்கும் போது இது நமக்கு பிளான்ட் பேஸ்டு புரோட்டீனா இருந்தா ரொம்பவே நல்லது. அதிகமா அனிமல் பேஸ்டு புரோட்டீனாவோ ஃபேட்டோ ஜாஸ்தி நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுவும் நமக்கு பிளட் சுகர் லெவலை ஜாஸ்தி ஆக்கும். அதுல முடிஞ்ச வரைக்கும் இந்த டிரான்ஸ் ஃபேட்னு சொல்லுவோம். டிரான்ஸ் ஃபேட்னாக்கா இந்த ஆயிலி ஃபுட்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், இந்த பிரெட்டு, அதுக்கப்புறம் பாஸ்தா, ஸோ எண்ணெயிலேயே பொரிச்ச உணவுகள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கொலஸ்ட்ராலையும் அதிகமாக்கும். அதே நேரத்தில் சுகரையும் அதிகமாக்குறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாகவே இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி உணவுகள் காலை நேரத்தில் அவாய்ட் பண்ணலாம். பிரெட்டு பற்றி சொல்லணும் அப்படின்னா இப்போ நிறைய பேர் இந்த வீட் பிரெட்டை பற்றி கேட்குறாங்க. மேடம் வீட் பிரெட் வந்து காலை நேரத்தில் நான் எடுத்துக்கலாமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அந்த பிரெட் வந்து நம்ம உணவே கிடையாதுங்க. இது நம்ம பிரேக்ஃபாஸ்டே கிடையாது. ஸோ நம்மளுடைய இந்தியன் இது குசைன்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ட்ரெடிஷ்னலான விஷயங்கள் நிறையவே இருக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரி பிரெட்டு எந்த இதுவா இருந்தாலும் நீங்க நினைக்கிற மாதிரி அது வந்து வீட் பிரெட்னா வீட்டு மட்டுமே கிடையாதுங்க. அதுலயும் மைதா இருக்க தான் செய்யுது. அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னாக்கா உங்களுக்கு மலச்சிக்கலை ஏற்படுத்தி நம்ம என்ன சாப்பிட்டாலும் டைஜஸ்ட் ஆகாம அது ஒரு கேஸ் ஃபார்மேஷனோட அந்த மந்தமாவே ஜீரணம் வந்து இருக்கிறதுக்கு ஒரு காரணமாவே இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி உணவுகளை நம்ம தவிர்க்கிறது நல்லது. ஸோ அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நிறைய பேர் கேட்பாங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாமா. ஆக்சுவலா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து ஃப்ரூட்ஸே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க யோகா இயற்கை மருத்துவத்துல ஃப்ரூட்ஸ் வந்து டயபெட்டிக் பேஷண்ட் எடுத்துக்கலாம். ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய பழங்களை நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. இப்போ எக்ஸாம்பிள் பழம்லாம் சாப்பிடலாம் அப்படின்னாக்கா வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம் இதெல்லாம், சப்போட்டா இதெல்லாம் நான் சாப்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது தான். ஏன்னா அதுல கிளைசமிக் இண்டெக்ஸ் அதிகம், அதுல சுகர் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால கண்டிப்பா அது உங்களுடைய பிளட் சுகர் லெவலை அதிகமாக்கும். அந்த மாதிரி பழங்களை அவாய்ட் பண்ணிட்டு நார்சத்து ஜாஸ்தியா இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸை நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். பட் அது மட்டுமே நான் பிரேக்ஃபாஸ்டா எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது.
நம்ம வெறும் ஃப்ரூட்ஸை மட்டும் நம்ம காலையில பிரேக்ஃபாஸ்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சீக்கிரமா டைஜஸ்ட் ஆகி அது உங்களுக்கு பிளட் சுகர் லெவலை அதிகமாக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? கொஞ்சம் முளைக்கட்டின பயிரும் சேர்த்து எடுத்துக்கலாம், ஜூஸ் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம வந்து ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்ஸோட சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது நம்மளுடைய பிளட் சுகர் லெவலை மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுதான் வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் சொல்லுவோம். ஸோ காலை நேரத்துல நம்ம வந்து இந்த மாதிரி சாத்விக் டயட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டு டயட்டை நம்ம போகும்போது நம்மளுடைய பிளட் சுகரை மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ இந்த மாதிரி லோ கிளைசிமிக் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை, சாலட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிடும் போது அது நமக்கு சப்போர்ட் பண்ணும். இதுல ஃப்ரூட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸா ட்ரை ஃப்ரூட்ஸான்னு கேட்டீங்கன்னாக்கா ஃப்ரூட்ஸ் பெஸ்ட்டுங்க. ட்ரை ஃப்ரூட்ஸை கம்பேர் பண்ணும்போது அதிகமா ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது. ஏன்னா அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆடட் சுகர்ஸ் இருக்கு. சில நேரத்துல அதுலயும் வந்து ப்ராசஸ் பண்றதுக்காக சில சிம்பிள் சுகர்ஸ் எல்லாமே கூட ஆட் பண்றாங்க, அந்த இனிப்பு சுவையை அதிகமாக்குறதுக்காக. அதை சோக் பண்றதும் பாத்தீங்கன்னா சுகரி இதுல தான் சோக் பண்ணவும் செய்யறாங்க. ஸோ இப்போ அந்த அந்த சர்க்கரை இதுலயே ஊறுறதுனால கூட நமக்கு இந்த மாதிரி பிளட் சுகர் லெவல்ல ஜாஸ்தி ஆகும். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃப்ரூட்ஸா ட்ரை ஃப்ரூட்ஸான்னு கேட்டீங்கன்னா பழங்களாவே எடுத்துக்கலாம். அதே பழங்கள்ல ஜூஸா நல்லதா இல்ல பழங்களா நல்லதான்னு கேட்டீங்கன்னா பழங்கள் தான் நல்லது. ஏன்னா ஜூஸா நம்ம எடுக்கும் போது அது ஈஸியா நமக்கு டைஜஸ்ட் ஆகும். ஏன்னா அதுல ஃபைபரும் இல்லை, வெறும் அந்த எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் போகும்போது அது எனர்ஜி கன்வர்ஷன் ஃபாஸ்டா இருக்குமே தவிர, ஆனா அது உங்களுக்கு சீக்கிரம் பசியை தூண்டி உங்களுக்கு வந்து பிளட் சுகரை அதிகமாக்கும். அப்போ அதனால நீங்க என்ன பண்ணணும், வெறும் ஜூஸ் மட்டும் குடிக்கிறத தவிர்க்கலாம். இதுக்கு பதிலா நம்ம ஸ்மூதி மாதிரி எடுத்துக்கலாம். ஸ்மூதினா பழத்தை அப்படியே ஜூஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய அந்த பல்ப், அந்த ஃபைபர் எல்லாம் சேர்த்து அப்படியே நம்ம குடிக்கிறது பேர் தான் ஸ்மூதி. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கன்வர்ஷன்ல நம்ம எடுக்கும் போது நமக்கு ஃபைபரும் கிடைக்கிது, அதே நேரத்துல நமக்கு வந்து தேவையான சத்தும் கிடைக்கிது. இந்த நட்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எதையுமே ரோஸ்டட் ஃபார்ம்ல எடுக்கிறத நம்ம தவிர்க்கலாம். ஸோ இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ரோஸ்டடா இருக்கக்கூடியது, சால்ட்டடா இருக்கக்கூடிய, இப்போ பாத்தீங்கன்னா சில நேரத்துல முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் எடுத்தீங்கன்னாக்கா எல்லாமே நமக்கு சால்ட்டடா மசாலா எல்லாம் போட்டுலாம் இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு என்னமோ டேஸ்டா இருக்கலாம், ஆனா அது ஹெல்த்துக்கு நல்லதே இல்லை. ஸோ அப்ப அது என்ன பண்ணலாம் அப்படின்னா ரா ஃபார்ம்லயே நம்ம எடுத்துக்கும் போது அது நமக்கு வந்து ஒரு பெஸ்ட் எஃபெக்டை வந்து கொடுக்கும். ஸோ அதுலயும் நமக்கு நியூட்ரிஷன்ஸ் எல்லாம், அது முக்கியமா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கிறதுனால அந்த உணவு வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும். டெய்லி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஒரு 10-11 மணிக்கா ஒரு கப்பு ஃபுல்லா முளைக்கட்டின பயிறு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இது நமக்கு தேவையான புரோட்டீனும் இருக்கும். இந்த பச்சை பயிறு முளைக்கட்டி வந்து பாத்தீங்கன்னாக்கா செமி டைஜஸ்டட் அமினோ ஆசிட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இதுல வந்து இந்த சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் புரோட்டீன் இருக்கிறதுனால இது நமக்கு நல்ல ஃபில்லிங் எஃபெக்டும் இருக்கும். அதே நேரத்துல நம்ம பிளட் சுகர் வந்து ஜாஸ்தி ஏறாம மெயின்டைன் பண்றதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி உணவுகளை நம்ம காலையில நேரத்துல அவாய்ட் பண்றது நல்லது. நிறைய பேர் டவுட் கேட்பாங்க, இந்த இது பழைய சாதம் வந்து டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிடலாமா அப்படின்னு. ஆக்சுவலா டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிடலாம், ஆனா அதை மட்டும் உணவா சாப்பிடுறது அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா அதேதான், அதுல வந்து சிம்பிள் கார்போஹைட்ரேட்ன்றதுனால அது வந்து நம்ம நீர் ஆகாரமா எடுத்துக்கலாமே தவிர, பட் அது மட்டும்தான் உணவு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ அது கூட நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள் சாலட்ஸ், இந்த மாதிரி ரோஸ்டட் இது முளைக்கட்டின பயிறு, நட்ஸ் இப்படியெல்லாம் நம்ம எடுக்கும் போது நம்ம இதையும் அதையும் சேர்த்து எடுக்கும் போது அது நியூட்ரிஷியஸாக இருக்கும், நம்மளுடைய பிளட் சுகரும் மெயின்டைன் ஆகும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா நம்ம இந்த சூப்ஸ் எல்லாம் குடிக்கிறது ரொம்ப நல்லது. அது இந்த காலை நேரத்துல சாப்பிடணுமானாக்கா இல்ல, ஈவினிங் நேரத்துல ஸ்நாக்ஸுக்கு பதிலா, ஏன்னா நமக்கு பசி ஜாஸ்தி இருக்கும், சீக்கிரமா நமக்கு டைஜஸ்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து நிறைய நொறுக்கு தீனியை வந்து நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ அதுவே வந்து நமக்கு பிளட் சுகர் லெவலை அதிகமாக்கிடுது. அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்னா சுண்டல் வேக வச்சு சாப்பிடுறது, பச்சைப்பயிறு வேக வச்சு சாப்பிடுறது, வேர்க்கடலையை வேக வச்சு சாப்பிடுறது. ஸோ எல்லாமே ஜஸ்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு. ஸோ இதுலயும் வந்து அரிசி கொழக்கட்டையா நம்ம எடுத்துக்கலாம், அத்தனை கம்பு, குதிரைவாலி, இது எல்லாமே மில்லட்ஸ்ல இருந்து லட்டு மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். அதுல சூப்பா நம்ம குடிக்கும் போது இது நமக்கு வந்து நல்ல ஃபைபரும் டைஜஷனையும் சப்போர்ட் பண்ணுது, நமக்கு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. அந்த மாதிரி சூப்புல ஆவாரம், இது வந்து ஆவாரம் டிக்கா இது சொல்லுவோம்ல டிகாக்ஷன் மாதிரி, அதாவது சூப்பு மாதிரியே நம்ம குடிக்கலாம்.
ஒரு கப்ல வந்து தண்ணி எடுத்துப்போம். அதுல ஒரு 5ல இருந்து 6 ஆவாரம் பூவை வந்து நம்ம போட்டுறலாம். இது கொதிச்சுக்கு இறக்கறதுக்கு முன்னாடி நம்ம இஞ்சி, பூண்டு, மிளகு, கொஞ்சமா உப்பு டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி போட்டு, இத நம்ம சூப் ஃபார்ம்ல குடிக்கும்போது, இது நம்மளுடைய பிளட் சுகரையும் கண்ட்ரோல் பண்ணுது. அதே நேரத்துல இது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியும் ஜாஸ்தியாக்குது. குறிப்பா இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நரம்பு வந்து ரொம்ப வீக் ஆகும் சீக்கிரமா. அவங்க ரொம்ப நாள் டயபெட்டிக்காவே இருக்காங்கன்னா, நமக்கு அந்த பிளட் சுகர் லெவல் அதிகமாயிட்டே இருக்கும்போது, நம்மளுடைய நர்வ்ஸ் எல்லாம் வீக்கன் ஆகும். இந்த ஆவாரம் பூ வந்து பாத்தீங்கன்னாக்கா, நமக்கு நர்வ்ஸ ஸ்ட்ரென்தன் பண்ணுது. நைட்டு ஸ்லீப்ப நல்லா ரெகுலேட் பண்ணுது. முக்கியமா நெறைய பேரோட கம்ப்ளைண்ட் என்னன்னா, இரவு நேரத்துல யூரின் போயிட்டே இருக்கு மேடம். அதனாலேயே எனக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ, இப்ப இந்த சாயந்திர நேரத்துல நம்ம இந்த மாதிரி ஆவாரம் சூப்பு நம்ம குடிக்கிறது மூலியமா, அது நமக்கு இந்த அடிக்கடிக்கு யூரினேட் பண்றத வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணி, நமக்கு நல்ல ஆழ்ந்த தூக்கத்த குடுக்கறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. ஒரு சிலருக்கு காயம் ஏற்பட்டுச்சுன்னா, அது ஆறத்துக்கு வந்து ரொம்ப டிலே ஆகும். அப்ப இந்த ஆவாரம் பூ இது எடுத்துக்கிறதன் மூலியமா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, பிளட் சுகர் லெவல கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே நேரத்துல நமக்கு வந்து இந்த மாதிரி ஆ இதையும் லைக் என்ன சொல்றது? அந்த காயத்தையும் ஆறத்துக்கு ஹெல்ப் பண்ணும். காலை நேரத்துல என்ன எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெரிய நெல்லிக்காய் சாறு வந்து எடுக்கலாங்க. இந்த பெரிய நெல்லிக்காய் சாறோட சேர்த்து, இது நீங்க மருத்துவருடைய ஆலோசனை பிரகாரம் எடுங்க. ஏன்னா நம்ம மெடிசனும் எடுத்து, இப்ப நான் சொல்லக்கூடிய ரெமெடியும் ஃபாலோ பண்ணீங்கன்னா, பிளட் சுகர் ரொம்ப சல்லுன்னு குறைஞ்சிடும். அப்படி குறையும்போது உங்களுக்கு மயக்கம் வரலாம். ஸோ இந்த கிடினஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா, நீங்க தனிமையில இருக்கும்போது அது பிரச்சனை. அதனால நீங்க மருத்துவர் ஆலோசனை பிரகாரம் உங்க மெடிசனையும் டேம்பர் பண்ணணும். அதே நேரத்துல இந்த ட்ரிங்க்கையும் அதாவது காலையில நான் சொல்லக்கூடிய இந்த ஜூஸையும் நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். என்னென்ன போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, கொஞ்சமா கொத்தமல்லி தழை, ஒரு 5 கிராம் இஞ்சி, பெரிய நெல்லிக்காய்ல பாதி. அதே மாதிரி பாவக்கால ஜஸ்ட் 2 பீஸ். இந்த 2 பீஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஒரு 1 இன்ச் திக்னஸ்ல ஒரு சர்க்கிளும், அதே மாதிரி இன்னொரு சர்க்கிள். இந்த 2 பீஸ மட்டும் நம்ம ஜூஸ் பண்ணி, காலையில இத வந்து நம்ம கொஞ்சமா லைட்டா உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெப்பரும் சேர்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த டேஸ்ட்ட வந்து குடுக்கும். ஸோ இது காலை நேரத்துல நீங்க குடிச்சிட்டு வரும்போது, உங்களுக்கு கிராஜுவலா நம்மளுடைய அந்த பிளட் சுகர் லெவல கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த பெரிய நெல்லிக்காய்ல அவ்ளோ ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் இருக்குங்க. விட்டமின் சியும் நிறைஞ்சிருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஸ்கின் பொலிவா இருக்கும். அந்த ட்ரைனஸ் குறையும். மலச்சிக்கல் ஏற்படாது. அயர்ன் வந்து மெயின்டெயின் ஆகும். கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம, அவங்களுக்கு காலையில இருந்து ஒரு எனர்ஜிய குடுக்கக்கூடிய ஒரு ட்ரிங்காவும் இருக்கும். இதுல நம்ம பாவக்காவும் சேர்த்து நம்ம எடுத்துக்கிறது மூலியமா, நம்ம ரொம்ப ஈஸியா நம்மளுடைய பிளட் சுகர் லெவல கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து, அதே நேரத்துல நம்ம மெடிசனே இல்லாத ஒரு ஹாப்பி லைஃப லீட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது கூட நம்ம ஒரு சிம்பிள் ஸ்ட்ரெச்சிங்ஸ் குடுக்கறதும் நல்லது. பெட்ல இருந்த மாதிரியே கூட குடுக்கலாங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆ நிஷ்டிகாசனா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நின்னுட்டு செய்யக்கூடிய தாடாசனத்த படுத்த மாதிரியே கைய நல்லா மேல தலைக்கு மேல தூக்கி நல்லா ஸ்ட்ரெச்சிங் குடுக்குறோம். கால எவ்ளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ, அந்த விரல்கள வெளி நோக்கி நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணும்போது, நம்ம பாடியில ஒரு நேச்சுரலா ஒரு ட்ராக்ஷன் குடுத்த மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நாயோ, பூனையோ ரொம்ப நேரம் படுத்துட்டு இருந்துட்டு எழுந்துக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஸ்ட்ரெச் குடுத்துட்டு தான் அது நடக்கும். அது என்ன அப்படின்னா, இட்ஸ் அ பிசியாலஜிக்கல் ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. திமிர் விடுறோம்ல, அந்த மாதிரி இத ஆசனமா நம்ம வந்து ஸ்ட்ரெச்சிங் குடுத்துட்டு நம்ம வந்து அடுத்த வேலையெல்லாம் நம்ம பார்க்கும்போது, இது நம்ம பாடியில நல்ல ஒரு எனர்ஜிய ஸ்டிமுலேட் பண்ணுது. நம்மளுடைய பிளட் சுகர் லெவல நேச்சுரலா கண்ட்ரோல் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இன்னும் இந்த மாதிரி நெறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.